ஹோம்மேட் சாக்லேட்னா என்னன்ட்டுன்னு எத்தனையோ பேர் கேட்பாங்க. நீங்க என்ன ஹோம்மேட் சாக்லேட் பண்றீங்களா? ஏன் நம்ம சாக்லேட் சாப்பிட்றோம்? இப்போ நம்ம சாக்லேட்ஸ்ல என்ன இருக்கு, அதுல ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் எடுத்த முயற்சியில ஒரு விஷயம் தான் இந்த பீன் டு பார் சாக்லேட் மேக்கிங். ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டா அதில் உங்களுக்கு வாயில வைக்கும் போது ஒரு சுவை தெரியுது, ஒரு பழச்சாறு சுவை தெரியுது, ஒரு பூவோட வாசனை தெரியுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நான் அதை ஃபீல் பண்ணும்போது தான் என்னோட பர்செப்ஷனே மாறிச்சு. அப்பதான் இந்த சாக்லேட்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இது ஏன் நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகக்கூடாதுன்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சேன். ஹாய், என்னோட பேர் அர்ச்சனா. இது என்னோட பிராண்ட் தை சாக்லேட்ஸ். தை அப்படின்னா உங்களோட சாக்லேட். பிகாஸ் we truly believe you deserve a good quality chocolate. அந்த தேடலுக்குண்டான பதில் தான் எங்களோட சாக்லேட் கம்பெனி. எல்லாரும் கொரோனா நேரத்தில் பல நல்ல விஷயமான சாப்பாடு உணவு, அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் தேடிட்டு இருக்கும்போது என் கண்ணுக்கு பட்ட ஒரு விஷயம், அந்த ஃப்ரிட்ஜில் போய் திறந்து எடுக்கிற சின்ன சின்ன இல்லை பெரிய பெரிய பேக்கெட்டில் இருக்கிற சாக்லேட்ஸ். அப்போ அதை டெய்லி ஒருத்தவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதில் என்ன இருக்குன்ற ஒரு ரியலைசேஷனில் ஒரு விஷயம் தான் தை சாக்லேட்ஸ். ஏன் நம்ம சாக்லேட் சாப்பிட்றோம்? இப்போ நம்ம சாக்லேட்ஸில் என்ன இருக்கு, அதில் ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் எடுத்த முயற்சியில் ஒரு விஷயம் தான் இந்த பீன் டு பார் சாக்லேட் மேக்கிங். நாங்கள் ஆர்கானிக்காக இருக்கிற ஃபார்மர்ஸ்ட்டு கோகோ வாங்கி அந்த சாக்லேட்ஸில் எந்த விதமான ஆடிட்டிவ்ஸ் ப்ரெசர்வேட்டிவ்ஸுமே சேர்க்காம ரிஃபைன்ட் சுகர் ஃப்ரீயாக ஒரு கோகோ பட்டர் ரிச் ஒரு குவர்ச்சர் சாக்லேட்டை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்ட்டு நினைக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான சாக்லேட் வெரைட்டிஸை பார்ஸாக எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். ஹோம்மேட் சாக்லேட்னா என்னன்ட்டுன்னு எத்தனையோ பேர் கேட்பாங்க. நீங்கள் என்ன ஹோம்மேட் சாக்லேட் பண்ணுறீங்களா? ஹோம்மேட் சாக்லேட்டில் உங்களுக்கு காம்பவுண்ட் சாக்லேட் தான் கொடுக்குறாங்க, நாங்கள் குவர்ச்சர் சாக்லேட் கொடுக்குறோம். அப்படின்னா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே, சாக்லேட் தானே. சாக்லேட் ரெண்டுமே ஒன்று கிடையாது. நாங்கள் பண்ணுறது குவர்ச்சர் சாக்லேட்டில் கொக்கோ பீனை வறுத்து உரிச்சு அதை அரைச்சு உங்களுக்கு சாக்லேட்டாக கொடுக்குறோம். பட் காம்பவுண்ட் சாக்லேட்ல ஜென்ரலாக என்ன இருக்கும், காம்பவுண்ட் சாக்லேட் உங்களுக்கு கொக்கோ சாலிட்ஸ் இருக்கும். கொக்கோ சாலிட்ஸ் அந்த கொக்கோ பீன்ல இருக்கிற கொக்கோ போர்ஷனை மட்டும் அண்ட் கொக்கோ பட்டரை தனியாக ரிமூவ் பண்ணிட்டு அந்த லெஃப்ட் ஓவராக இருக்கிறது அந்த சாலிட்ஸ் பவுடர். அந்த பவுடரும் வெஜிடபிள் ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஃபேட், அது இல்லாமல் எக்கச்சக்கமான ஆடிட்டிவ்ஸ் ப்ரெசர்வேட்டிவ்ஸ், பத்தாததுக்கு நிறைய சக்கரை, இதெல்லாம் இருக்கிறது தான் காம்பவுண்ட் சாக்லேட். ஸோ பேசிக்காக இதுதான் பேக்கிங்கில் யூஸ் பண்ணுறதோ இல்லை நம்மளுக்கு ஊட்டி சாக்லேட்டுன்னு சொல்றதுல முக்கால்வாசி இப்படிதான் போயிட்டு இருக்குது. பட் இந்த முறைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. எல்லாரையும் போல பல மக்களுக்கு நடுவில் நானும் இன்ஜினியரிங் முடித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு அங்கே நம்ம ஏன் என்ன வேலை பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம வச்ச ரூல்ஸ் படி ஒரு ஜேர்னியில் போகணும், ஐ ஷுட் ஹாவ் மை ஓன் பாத், நான் எல்லாருக்கும் என் இஷ்டப்படி வேலை பார்க்கணும், நான் 4 பேருக்கு வேலை பார்க்க கொடுக்கணும். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஆர் செகண்ட் இயர் இன்டு திஸ் பிஸ்னஸ். கோகோ பாட் நம்மளுக்கு பலாப்பழம் மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்குள்ளே இருக்கிற ஒரு சீடு தான் கேக்காவ் பீன். அந்த கேக்காவ் பீனை ஃபார்மர்ஸ் ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அவங்ககிட்ட வாங்குகிறோம். அதை வாங்கினதை ரோஸ்ட் பண்ணுவோம். ரோஸ்ட் பண்ணால் அது அது தோலோட அது விரிஞ்சு வரும். அதை நாங்கள் புடைச்சி எடுத்தோம்னா, நாங்கள் எல்லாம் இப்போ புடைச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு அதில் எந்த விதமான தோலும் இல்லாமல் அதை சின்ன சின்ன நிபிள்ஸாக பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கிரைண்ட் பண்ணுவோம். ஸோ கிரைண்டிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அரைப்படும். ஸோ அந்த கொக்கோ பட்டர் அரைபட நல்லா உங்களுக்கு ஃப்ளூயிடாக இருக்கும். அதுதான் அந்த ஃப்ளூயிடிட்டி கொடுக்குது. அதை அந்த கொக்கோ லிக்கரை நம்ம டெம்பரிங்ன்ற ஒரு மெத்தட்ல சாக்லேட்டை கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு மெத்தட். ஸோ இதுல என்ன பண்ணுவோம்னா, சாக்லேட் அந்த கொக்கோ லிக்கரை ஹீட் பண்ணுவோம், கூல் பண்ணுவோம்,
திருப்பி ஹீட் பண்ணுவோம். ஸோ இதால என்ன ஆகும்னா சாக்லேட் வந்து ஸ்டேபிள் ஆகும் கொஞ்சம். ஸோ இட் வில் ஹாவ் அ ஸ்னாப்னா டக்குன்னு நல்லா ஸ்லேட்டு உடையிற மாதிரி இருக்கிறதோ, ஷைன் ஆகுறதோ, அந்த டேஸ்ட் டெவலப் ஆகுறது, இது எல்லாமே வந்து இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு வரும். ஸோ டெம்பரிங்ன்றது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். சொன்னா நம்புவீங்களா? சாக்லேட் வந்து கையில தொட்டோன்னே உருகிடுங்க. ஏன்னா அதோட தன்மையே வந்து பாடி டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆயிடும். அப்ப வந்து ஏன் வந்து உங்களுக்கு மற்ற சாக்லேட் வந்து மெல்ட் ஆகாம இருக்குன்னா, ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் சேர்க்கும் போது அந்த டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரில இருந்து 40 டிகிரி வரைக்கும் அது உருகாம இருக்கலாம். பட் நம்ம சாக்லேட்ல வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணாத போது அந்த பியூரிட்டி இருக்கும்போது ஜெனரலா கையில தொடும் போது மெல்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல சென்னையில சாக்லேட் பண்றது எங்களுக்கான ஒரு பெரிய சேலஞ்ச். பட் அந்த சேலஞ்சையும் ஓவர் கம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சாக்லேட்ஸை வந்து நாங்கள் அதுக்கப்புறம் வந்து மோல்டில் ஊற்றிட்டு, மோல்டில் ஊற்றுனதுக்கு அப்புறம் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுதான் எங்களோட சாக்லேட் மேக்கிங் ப்ராசஸ். 100% டார்க் வரைக்கும் எங்கள்கிட்ட சாக்லேட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பர்சன்டேஜ் சொல்லணும்னா ரைட் ஃப்ரம் 55% to 100% டார்க் எங்கள்கிட்ட ஒரு சாக்லேட் ரேஞ்சே இருக்குது. இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்னஸ் யூஸ் பண்ணுவோம். ஐதர் ப்ரௌன் சுகர், இல்லாட்டி ஜாகரி, இல்லாட்டி கோகனட் சுகர். ஸோ இதில் என்ன ஃப்ளேவர்ஸில் வேரியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே லோக்கலி சோர்ஸ்ட் வேரியன்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற நட்ஸாக இருக்கட்டும், ஸ்பைசஸாக இருக்கட்டும், இல்லை இருக்கிற ஃப்ளேவர் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சாக்லேட்ஸில் போடுறோம். நீங்கள் என்ன மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு 0 சுகராக வேணுமா, அதுவும் எங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு டார்க் சாக்லேட்டுக்கு புதுசு, உங்களுக்கு கொஞ்சம் அது ஸ்வீட்டாக இருக்குன்னா அதுக்கு யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை ஆர் சோ ஸ்வீட். அண்ட் ஸோ எங்களோட ஒவ்வொரு ஃப்ளேவரிங் பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டெலிஷியஸ்லி டார்க். ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து செஞ்சுருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டிக் மேங்கோ. ஸோ ரைட் ஃப்ரம் ஒரு கான்ஷியஸாக உங்களுக்கு அந்த பேர் மைண்டில் பதிஞ்சு அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நினைவு இருக்கணும் அப்படின்றதா சாக்லேட்ஸோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது இல்லாமல் எங்ககிட்ட சாக்லேட்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, எங்ககிட்ட கோகோ பவுடர் இருக்குது, விச் இஸ் அன்ப்ராசஸ்ட் நான் ஆல்கலைஸ்ட் கோகோ பவுடர். டிப்பிக்கலாக உங்களுக்கு கடையில் கிடைக்கிறது ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் ஆல்கலைஸ். ஸோ பேசிக்காக ட்ரீட் பண்ண ஒரு ப்ராடக்டாக இருக்கும்போது அது ரொம்ப டார்க் ப்ரௌனாக இருக்கும். பட் எங்ககிட்ட இருக்கிறது வந்து லெஸ் ப்ராசஸ்ட். அதில் இருக்கிற ஒரு லைட் கலர் ப்ரௌன் கலரில் இருக்கிற ஒரு கோகோ பவுடர் விச் இஸ் ஃபுல் ஆஃப் ஈவன் மோர் நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கிற ஒரு பவுடர். அண்ட் இது இல்லாமல் இதை வந்து நீங்கள் பேக்கிங் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் எங்ககிட்ட ட்ரிங்கிங் சாக்லேட்டும் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து டெய்லி வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். அதை பிளான்ட் பேஸ்ட் மில்க்கோ இல்லை உங்கள் ரெகுலர் மில்கில் மிக்ஸ் பண்ணி டெய்லி இதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களோட சாக்லேட் பார் பாக்ஸ். ரொம்ப பர்சனலைஸ்டாக பண்ண ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் வந்து ஈஸ்ட் மீட்ஸ் வெஸ்ட் அப்படின்ற மாதிரி இது என்னதான் இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்ஸாக இருக்கலாம். பட் நிறைய இமோஷன்ஸும் நிறைய ஃபீலிங்ஸும் இதில் வந்து டிபெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் மேலே இருக்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கிறது வந்து இந்த நாங்கள் எங்கள் லோகோவில் யூஸ் பண்ணுற அதே கோகோ பீன் அண்ட் கோகோ பாட்ஸ். இதை வச்சு ஒரு மண்டலா கிரியேட் பண்ணுவோம். நம்ம ஊரில் கோலான்ட்டுன்னு சொல்கிற ஒரு விஷயத்த வந்து என்னோட சாக்லேட் பாக்ஸில் வந்து அதை ஒன்று காமிக்கணுன்றது எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரீயான பேக்கேஜிங் கொடுக்கணும், ஒரு எஸ்தெட்டிக் அப்பீலில் இருக்கணும், எங்கள் சாக்லேட் உங்கள் மனசில் நிற்கணுன்ற ஒரு முயற்சி தான் இது. ஸோ சாக்லேட் மட்டும் கொடுக்கும்போது எங்கள் சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக உங்கள் மைண்டில் நாங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும். தினசரி விஷயங்கள்லையுமே நாங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும்னு போது நினச்ச ஒரு விஷயம் தான் இந்த புக் மார்க். ஏன்னா வந்து இதில் வந்து சாக்லேட்டை பற்றின சில விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்படுவோம். அந்த விஷயத்த வந்து இங்கே பதிவு பண்ணுறோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஒரு அழகான புக் மார்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து எங்களை பற்றின இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு எப்போனாலும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். அண்ட் அதிகமாக புஸ்தகங்களும் படிக்கலாம். ஸோ அதையும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஸோ எங்களோட சாக்லேட் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் பார் வந்து 50 கிராம். இதோட ப்ரைஸ் வந்து 250 rupees ஈச். ஸோ இது எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து அடையாரில் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, சென்னை க்ரோசர்ஸ் ஆல்வாபேட்டில் இருக்குது, அது இல்லாமல் உங்களுக்கு வீகன் ஸ்டோர்ஸ் ஈகோ லைஃப்பில் இருக்குது, அது இல்லாமல் வேர் ஆர்கானிக்ஸ் இவங்களோட அவுட்லெட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்களோட சாக்லேட்டாக வாங்கலாம்.
இது இல்லாமல் ஸ்விக்கி மினியில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், எங்ககிட்ட டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக ஹாம்பர்ஸும் பண்ணுறோம். த ரேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 500. நீங்கள் உங்களுக்கான கார்பரேட் ஆர்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், எதுக்குனாலும் யூ கேன் கெட் இன் டச் வித் அஸ். வில் பி மோர் தென் ஹாப்பி டு கஸ்டமைஸ் சம்திங் விச் இஸ் வெரி பர்சனல் டு யூ. இது இல்லாமல் இவெண்ட்ஸுக்கும் பண்ணுறோம். ஸோ உங்களோட இவெண்ட்ஸ் இதுக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும்னா அதுவுமே பண்ணி கொடுக்குறோம். யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். இந்த ஒரு ஜேர்னியில் வந்து நிறைய கஸ்டமர்ஸை வந்து ஃபீட்பேக் வாங்கியிருக்கோம். சில ஃபீட்பேக் ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவை கொடுத்துருக்குது. சில பேர் வந்து பசங்கள்கிட்ட அதை கொடுக்கலாம். ஸோ அப்படின்ட்டுன்னு கேட்டு வரும்போது அவங்க பசங்கள்கிட்ட அதை கொடுத்துட்டு அந்த பசங்க முகத்தில் பார்த்த ஒரு சந்தோஷம் வந்து வாஸ் ப்ரைஸ்லெஸ் ஃபார் அஸ். சில ப்ரெக்னென்ட் லேடிஸ் வாங்கும்போது அவங்க எவ்வளோ அந்த ஸ்டேஜில் எவ்வளோ கான்ஷியஸாக இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு விஷயம் சாப்பிடும்போது. அவங்க எங்ககிட்ட நம்பி வாங்கும்போது தட் மேக்ஸ் ஆர் டே. இது இல்லாமல் வந்து when there are diabetic people who come to us saying you have something for us, எங்ககிட்ட இதுவும் இருக்குது, நீங்கள் இதையும் சாப்பிட்டு பாருங்க, அந்த வயசான ஒரு முகத்தில் அந்த சுருக்களோட ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது I think that is why we are still here and we are going to make more people happy. So we were very happy and proud that நாங்கள் வந்து part of Startup TN. We are a food startup and ஃபெப்ரவரியில் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து எங்களுக்கு வந்து பிராண்ட் லேப்ஸ் மூலயமா வந்து திரு MSME மினிஸ்டர் திரு அன்பரசன் மூலயமா எங்களோட பிராண்ட் டை சாக்லேட்ஸுக்கு ஒரு லான்ச் பேட் கிடைச்சது. ஒரு ஜாம் பேக் ஆடியன்ஸ் முன்னாடி எங்களோட சாக்லேட்டை வந்து எல்லாரும் முன்னாடியும் காமிக்கும் போது த வேர்ல்ட் வாஸ் full of happiness and joy to us. and அந்த சாக்லேட்டால உங்களுக்கு எப்படி சந்தோஷம் வந்துச்சோ அன்னைக்கு அதை வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் எங்கள் பிராண்டை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு. இதே இது அளவோட இன்னும் எல்லாருக்குமே எங்கள் பிராண்டை வந்து போய் ரீச் ஆகணுன்றது நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ உங்களுக்கு எங்கள் ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னா யூ கேன் கான்டாக்ட் அஸ் அட் 9717262377. ஸோ எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில் டை சாக்லேட்ஸ். நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராம், Facebook, Twitter, YouTube எல்லாத்துலேயும் எங்களை பாருங்கள் ப்ளீஸ். யூ கேன் ரீச் அவுட் டு அஸ் ஆன் ஆல் ஆர் சோஷியல் மீடியா ஹேண்டில் அட் டை சாக்லேட்ஸ். வில் பி ஹாப்பி டு சர்வ் யூ.